Hi, good evening to everyone. Welcome to Investment and Achievement. Okay, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பேராமீட்டர் பார்க்க போறோம். இந்த பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி மார்க்கெட்ல யூஸ் ஆகும். நம்ம சொல்லுவோம் மார்க்கெட்ல FIS வித்தா DI செல் பை பண்ணுவாங்க, DIS பை பண்ணா செல் பண்ணா FIS பை பண்ணுவாங்க அப்படின்ட்டு. இங்க வந்து ஒரு மாறுதல் நடைபெற்று இருக்குது. ஒரு நண்பர் வந்து எனக்கு தனியா போன் பண்ணி பேசியிருந்தாரு. அவருக்கு ஒரு புரிதல் கோசரமும் இது நம்மளுடைய குரூப்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் அப்படின்றதுதான். இங்க வந்து ஒரு 4600 கோடிக்கு 4595 கோடிக்கு நேற்று செல் பண்ணிருக்காங்க. ஆனா DIS வந்து 9000 கோடிக்கு மேல பை பண்ணிருக்காங்க. என்ன பிரதர், அவங்க செல்லிங் பண்ணதை விட இங்க பையிங் அதிகமா இருக்கு, அப்பயும் மார்க்கெட் அவ்வளோ ஏன் நெகட்டிவ் பயாஸ்ல வந்தது அப்படின்னு கேட்கலாம். FIS செல் பண்றாங்கன்னா DIS வந்து அவங்க விற்கிற ஸ்டாக்ஸையோ அவங்க விற்கிற கான்ட்ராக்டையோ பை பண்ணும்போதுதான் அங்க ஸ்டேபிளைஸ்டா இருக்கும். புரிஞ்சுக்குங்க நண்பர்களே. அவங்க எதையோ விற்கிறாங்களோ அதை இவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அது பேலன்ஸ்ட் ஆயிருக்கும். ஆனா அவங்கள விற்கிறத நீ வித்துக்குப்பா, நான் வாங்குறது வந்து வேற வாங்க போறேன்பா அப்படின்னு இருந்தாங்கன்னா அப்ப அவங்க என்ன நடந்திருக்கும்? மார்க்கெட் வேற ஸ்டாக்குங்களா லிஃப்ட் பண்ணிருக்கும். அதாவது நிப்டில இருக்கிற ஹெவி வெயிட்டேஜஸ் அவங்க பை பண்ணிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹெவி வெயிட்டேஜஸ் லிஃப்ட் பண்ணிருக்காங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஓவர் ரேலி நானே விற்க போறேன், நீயும் வித்துரு நானும் கொஞ்சம் வித்துரு, இந்த ரீட்டைல் பர்சன் போட்டு ஒரு அடிக்கலாம் அப்படின்ட்டு பிளானா போட்டாங்க அப்படின்றத கூட புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1400 கோடிக்கு செல் பண்ணிருக்கிறாங்க. DIS வந்து பெருசா பை பண்ணல, ஒரு 139 கோடி. அப்ப ஏன் அந்த பவுன்ஸ் பேக் வந்திருக்கு? இதெல்லாம் தான் காரணங்கள். இதெல்லாம் தான் டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்ன்ற பேராமீட்டர் இங்க வேலை செய்யும். அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது தெரியலன்னா அடி பலமாகத்தான் விழும். ஓகே, நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நிப்டி அண்ட் மிட் கேப் ஸ்மால் கேப். நிப்டியை விடுங்க, நிப்டியை வந்து நிப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இதனுடைய லெவல்ஸ் என்ன? நிறைய நண்பர்கள் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் பின்னாடி தான் துரத்திக்கிட்டு போயிருப்பீங்க. நான் இப்பயும் சொல்லுவேன் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ரேலி வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸா இருக்கும். எய்தர் டுவர்ட்ஸ் அப்வர்டா இருந்தாலும் டுவர்ட்ஸ் டவுன்வர்டா இருந்தாலும் இவங்களுடைய மூவ் வந்து அக்ரஸிவ் மூவ்ல இருக்கும். சும்மா வந்து ஒரு இண்டெக்ஸ் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இறங்கணுன்றதுக்குலாம் அதுக்கு ஒரு பேராமீட்டர் இருக்கு. இவ்வளவுதான் விழும் அவ்வளவுதான் எந்திரிக்கும் அப்படின்றதெல்லாம் மார்க்கெட்ல லாங் டேர்மா உள்ள இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நேற்று விழுந்த வீழ்ச்சி எத்தனை சதவீதம்? கிட்டத்தட்ட 6%, 5.5% மேல ஸ்மால் கேப்போடைய இண்டெக்ஸ் விழுந்திருக்கு. அது வந்து எவ்வளவு ஒரு லாஸை கொடுத்துருக்கும் உங்களுடைய போர்ட்போலியோவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நேற்று விழுந்த வீழ்ச்சியில தாக்கு பிடிக்க முடியாம எத்தனையோ பேர் எக்ஸிட் ஆயிருப்பீங்க. என்னுடைய ஸ்டாக்ஸ் ஒரு ஸ்டாக்ஸ் கூட நான் எக்ஸிட் பண்ணல, அப்படிதான் வச்சிருக்கிறேன். மாறுதலா 2 ஸ்டாக்கை தான் ஆட் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் மார்க்கெட்ல? நம்ம புதுசா இருக்கிறோம், எதுவுமே தெரியாது சார், நாங்க 2024ல உள்ள வந்தோம், 23ல உள்ள வந்தோம் அப்படின்றவங்களுக்கு ஒரு கரெக்ஷனே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்ப அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல உங்களுடைய மென்டல் டிசிப்ளினை ட்ரெயின் பண்ணிக்கோங்க. நீங்க இன்வெஸ்டரா ட்ரேடரான்றத முதல் கேள்வியே கேட்டுட்டு நான் இதுதான் அப்படின்ட்டு பிக்ஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க. ட்ரேட் பண்றீங்கன்னா என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட். இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா நான் இங்க வாங்குறேன், அடுத்து ஒரு கரெக்ஷன் வந்தா இங்க வாங்க போறேன், இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்தா இங்க வாங்க போறேன். இன்வெஸ்டுக்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அனலைசஸ்ன்றது கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான நிறுவனத்துல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ட்ரேட் பண்றதுக்கு ஃபண்டமெண்டலும் தேவையில்ல, எந்த ஒரு மண்டலும் தேவையில்ல. என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட், இந்த 4 பேராமீட்டர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். அதாவது என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட், இது 4 மட்டும் இருந்தா போதும். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் கிரைடீரியா நான் ஒரு 5 வருஷம் வச்சுக்க போறேன், 10 வருஷம் வச்சுக்க போறேன், இந்த ஸ்டாக் வந்து பூம் ஆகும், இங்க இருந்து ஒரு 200-300% எல்லாம் கொடுக்கும் அப்படின்றதுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல்ஸ்ன்ற பேராமீட்டர் தெரிஞ்சா ஆகணும். அப்படி இருந்தா இன்வெஸ்ட் பண்ணுங்க, இல்லையா மார்க்கெட்டை விட்டு ஒதுங்கி நின்று மியூச்சுவல் ஃபண்டுக்கு போயிடுங்க அப்படின்றதா சொல்லுவோம். இதுதான் உங்களுடைய ஹார்ட் ஏர்ன் மணிக்கு சேஃப் அப்படின்றது. ஓகே, ஸ்மால் கேப், மிட் கேப், நிப்டி அடுத்த லெவலுக்கு எப்போ எப்படி போக போகுது, எவ்வளவு தூரம் கரெக்ஷன் வரப்போகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு அனலைசிஸை பார்த்துருவோம். இன்னைக்கு உண்டான ஜம்ப் அடிச்சதுக்கு ஒரு இறக்கத்தில் ஒரு ஏற்றம் ஆயிட்டு மறுபடியும் கீழே வரப்போதா, அதாவது செல் ஆன் ரைஸா அப்படின்றதையும் சார்ட்ல பார்த்துருவோம். ஓகே, இது நிப்டியோடைய ஸ்மால் கேப் இண்டெக்ஸ், அதாவது ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸ். இப்போ ஸ்மால் கேப் 50 இண்டெக்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா
கிளீனா மார்க்கெட் மேல இருந்து ஒரு செல்லிங் ஜோன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த செல்லிங் ஜோன் இப்ப இங்க வந்துட்டு ஏன் பவுன்ஸ் பேக் ஆகணும்? விழக்கூடிய மார்க்கெட் நேரா கீழே விழாது, விழுந்தது ஒரு பவுன்ஸ் பேக் போகும், மறுபடியும் ஒரு கீழே வரும், மறுபடியும் மேல போகும். இதுதான் வந்து லோயர் லோ ஃபார்மேஷன். இங்க வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் எதுவும் திரும்பல, இருந்தாலும் இன்னமும் ஒரு அலாட். இப்போ இது நேத்து பார்த்ததோ இந்த ஒரு 3 நாள்ல விழுந்ததுலாம் அலாட் கிடையாது. பியூர்லி நான் ஸ்மால் கேப்ல தான் வச்சிருக்கிறேன், மிட் கேப்ல தான் வச்சிருக்கிறேன்றவங்களுக்கு இதுக்கு அப்புறமும் ஒரு அழுத்துனாங்கன்னா மார்க்கெட் சரன்னு கீழும். அவங்களுக்கு உண்டான அலர்ட் இது என்னன்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப மார்க்கெட் வந்து நான் கிளீனா ஒரு ஓவரால் ட்ரெண்டே காமிச்சிடலாம். அதாவது மார்க்கெட் எங்க இருந்து மூவ் ஆயிருக்கு, ஒரு 2019ல இருந்து ஒரு சைடுவேஸ்ல இருந்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு. 20ல ஒரு 1478 புள்ளிகள். இந்த 1478 புள்ளிகள்ல இருந்து மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேல போச்சு, கிட்டத்தட்ட ஒரு 284% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு ஒரு கரெக்ஷன், அந்த கரெக்ஷனுக்கு வந்து எவ்வளவு பர்சன்டேஜுக்கு கீழே இறங்கி வந்தது, கிட்டத்தட்ட 250% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு 123% வந்து சஸ்டெயின் ஆச்சு. அப்போ இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு உண்டான ஒரு கரெக்ஷன். அப்ப இந்த கரெக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் வந்திருக்கு, மினிமம் ஒரு 37% ஆஃப் இண்டெக்ஸ் கரெக்ஷன். ஆனா இங்க வந்திருக்கிறது வந்து சின்னதுதான். இப்போ இன்னமும் இது வந்து இறங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ மினிமம் இந்த ஜோனுக்கு வந்து கரெக்ஷன் வந்தா இது ஒரு ஹெல்த்தியான கரெக்ஷனா நான் பாக்குறேன். இந்த இடத்துல வந்து நல்ல ஸ்டாக்குகள் பை பண்ணலாம். அதாவது இப்போ வந்து மார்க்கெட்ல ஷூட் அப் ஆகி மேல போன ஸ்டாக் வந்து அப்போ வந்து இந்த லெவலுக்கு வரும்போது இங்க சீப்பர் பிரைஸ்ல கிடைக்கும். அப்ப இங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற பிரைஸ் வந்து பிரீமியம்ல ட்ரேட் ஆகுது. நம்ம எப்பவுமே பிரீமியம் பிரைஸ்ல வாங்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கலாம். இல்ல எனக்கு அந்த பிரீமியம் பிரைஸ்லயே நான் வாங்குறேன்னா முதல் பகுதி, இரண்டாவது பகுதி, மூன்றாவது பகுதி, நான்காவது பகுதிட்டு பகுதியா சிப்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு நான் என்னைக்குமே நீங்க எப்ப வேணா வாங்குங்க அப்படின்றத டிக் மார்க் போடுவேன். இல்ல சார் நான் ஒன் டைம் பர்ச்சேசர்னா அவங்களுக்கு இந்த மார்க்கெட் ஆகாது அப்படின்றதுதான் சொல்லணும். இந்த இடத்துல கூட நான் இன்னைக்கு கூட சிப் பண்ணிருக்கிறேன். எனக்கு இன்னும் இங்க வந்தாலும் சிப் பண்ணுவேன், இங்க வந்தாலும் சிப் பண்ணுவேன். ஏன்னா மார்க்கெட் எவ்வளவு தூரம் இறங்கிட்டு எவ்வளவு தூரம் எப்பத்துல எப்படி திரும்பணும்ட்டு யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால நான் சிப்பு தான் எனக்கு வந்து ஃபேவரட்டான மெத்தட். அதனால நான் சிப்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இந்த ட்ரெண்ட் வந்து இப்போ வந்திருக்கிற ட்ரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்ட்ல மூவ் ஆயிட்டு இருந்தது. இந்த மைனர் ட்ரெண்ட் வந்து ஒரு ரைசிங் வெஜ். இந்த ரைசிங் வெஜ்ல மார்க்கெட் என்ன ஆச்சு, நல்லா வந்து ஒரு ஸ்விங் ஆகி போயிட்டு இங்க ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் பண்ணிட்டு இங்க ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷன் கொடுத்தாங்க. அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் ஃபார்மேஷனை உடைச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டிராப் கொடுத்துட்டுச்சு. இப்போ அடுத்த ஒரு டிராப் இங்கிருந்து வரணும்னா நெக்ஸ்ட் இந்த இண்டெக்ஸ் வந்து இவ்வளவு தூரத்துக்கு கீழே வரக்கூடாது. அதாவது இங்கேயே சொல்றேன் பாருங்க, இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து மார்க்கெட் மேல பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள். ஏன்னா இது ஸ்மால் கேப் உடைய இண்டெக்ஸ் வி ஷேப் ரெக்கவரி. இவங்களுக்கு வந்து விழுந்த வீழ்ச்சிக்கு ஒரு 50% ஆஃப் கரெக்ஷன்றது மார்க்கெட் இவ்வளவு தூரத்துக்கு கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஆனா ஆகிட்டு மேல பிரேக் அவுட் ஆயிட்டு ரீட்ரெஸ்ட் வந்தாதான் அடுத்த ஸ்விங் ஸ்டார்ட் ஆகும். அது ஒரு காலம் இங்க சைட்வேஸ் ஜோன் தான் போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இல்ல 6500க்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கிடைச்சதுன்னா அடுத்த பெரிய ஒரு கரெக்ஷன் காத்து கொண்டு இருக்கின்றது. இது வந்து ஓவர் சோல்டு ரீஜியன். இங்க வந்து பவுன்ஸ் பேக் வரணும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கிறேன். இப்பயும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல அற்புதமான பங்குகள் இருக்கு. அந்த பங்குகளை தேடி கண்டுபிடிப்பது தான் உங்க வேலை. அது ஓவர் வேல்யூடா, அண்டர் வேல்யூடா, இந்த ஸ்டாக்கு growth இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. என்எஸ்சி பிஎஸ்சி நீட்டு எல்லாத்திலையுமே கம்பாரிசன் பண்ணீங்கன்னா ஒரு 4500 பங்குகள் உள்ள இருக்கும் லிஸ்டட் கம்பெனிஸ். அதுல ஏற்கனவே ஷைன் ஆன கம்பெனிஸ், பெரிய மல்டி பேஜரான கம்பெனிஸ், லாங் டேர்ம்ல பெரிய ஸ்கோப் இருக்கிற நிறுவனங்களா ஒரு 1000 கம்பெனிகள் எல்லாருக்குமே தெரியும். மினிமம் கைவிட்டு என்ன கூட ஒரு உங்களுக்கு வாய்க்கு வந்தா கூட ஒரு 20-30 கம்பெனியை சொல்லிடுவீங்க. ஆனா நல்ல ஒரு ஷைனான கம்பெனி, நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்க நிறுவனங்கள் ஒரு 1000 இருக்கும். இதுல 3500ல முத்தான கம்பெனிகள் அண்டர் வேல்யூல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும். அதை தேடி கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட் பண்றதுதான் மல்டி பேஜர் அப்படின்றது இந்த ஸ்டாக் மார்க்கெட். சொன்ன திங்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மிட் கேப் உடைய ரேலி எப்படி இருக்கு போகுது, மிட் கேப் இப்போ விழுந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக்கா,
மிட் கேப்ல கரெக்ஷனா முடிச்சிடுச்சா அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சி ஓவர் வேலிட், எல்லாமே ஓவர் வேலிட்னு இருக்கிறோம். அன்னைக்கு நம்ம சொல்லும் போது தெரியல, ஒரு அடி அடிச்சவனே தான் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ மார்க்கெட் இங்க இருந்து எவ்வளவு தூரம் மேல போயிடுச்சு, நல்ல ஒரு ஹெல்த்தியா மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட் மேல போனதுக்கு ஒரு கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேல போச்சு இல்லையா? அப்ப இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் வந்திருக்கா, இன்னமும் வரவில்லை. இந்த கரெக்ஷன் எல்லாம் போதாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போ ஒரு சப்போர்ட் எங்க இருக்கு, மைனர் ட்ரெண்டோடைய சப்போர்ட் இன்னும் ஒரு 12,584 இந்த ஜோன் வரவர்களும் பொறுமையா இருக்க, அக்ரெசிவ் பை பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் சொல்லுவாருங்க பாருங்க, டீ சாப்பிட்ற மாதிரி டிபன் சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு. நாங்க என்னதான் அவரை கிண்டல் அடிச்சாலும் அவரு வந்து அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, எத்தனை வருஷமா ஒரு மார்க்கெட்ல இருக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸா நம்மளுக்கு வந்துட போகுது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அவர் ஒரு புடிச்சா புளியும் கொம்பா இருந்திருப்பாரு. இதை நான் வாங்க மாட்டேன்னா வாங்க மாட்டேன், அதையே எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு. நம்ம கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜி வேர்ல்டா இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா போறோம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவங்க சொல்றதெல்லாம் கொஞ்சம் கேளுங்க. டீ சாப்பிட்ற மாதிரி டிபன் சாப்பிட்ற மாதிரி அப்படின்றது அந்த வேல்யூஷன்னா என்ன, ஏன் அவங்கள அவ்வளவு படிச்சு சொல்றாங்க, ஓவர் வேல்யூஷன் எது, அண்டர் வேல்யூஷன் எதுன்னுட்டு அதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுதான் நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ மார்க்கெட் ஏறினதுக்கு ஒரு கரெக்ஷன் வரணும். அந்த கரெக்ஷன் ஃபேஸ் எவ்வளவு தூரத்துக்கு வந்தா நல்லா ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஜோனை உடைக்க முடியல. அப்ப இந்த ஜோனை உடைக்க முடியலன்னா செல்லருடைய டாமினேஷன் அதிகமா இருக்கு. ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு, இன்னமும் கரெக்ஷன் வரணும். 12,668 இதெல்லாம் பத்தவே பத்தாது இந்த கரெக்ஷன்லாம். அதாவது நாங்க எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாக்குக்கு ஓகே, நீங்க போயிட்டு இந்த ராக்கெட் சயின்ஸ்ல ஓடுற குதிரைகளை பந்தயம் காட்டுற மாதிரி 10 ரூபாயில இருந்து 200 ரூபாய் 300 ரூபாய் மேல ஏறிட்டு, இது அப்படி ஏறினா கூட பரவாயில்ல. 2000 3000 ஏறின ஸ்டாக்ல 10 ரூபாயில இருந்து 2000 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக் ஏறி இருக்குன்னா அந்த ஸ்டாக்குக்கு என்ன ஒர்த் இருக்குன்றது தெரியணும். இப்ப டாடா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க, 2000 ரூபாயில சொன்னோம், 8000 ரூபாயில நம்ம என்ன பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரணும். புரியுதுங்களா? அந்த வாங்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வாங்கிட்டு அதை பிரீத் பண்ண விட்டு எவ்வளவு தூரம் ஏறிச்சோ, இந்த போதும் எனக்கு, இந்த ஷார்ட் டேர்ம்ல எனக்கு இந்த ரிட்டர்ன்ஸ் போதும், 6 மாசம் 7 மாசத்துல எனக்கு 200% 300% கொடுத்துருக்குன்னா எந்த பிசினஸ் கொடுக்கும் அப்படின்றது உங்களை கேட்டுக்குங்க. நீங்க முதல்ல இந்த ப்ராஃபிட்டுக்கு மேலேயும் உங்களுக்கு ப்ராஃபிட் வேணும்னா அது எங்க இருந்து வரும், அங்க ப்ராஃபிட் புக்கிங் தான் ஆகும். அந்த அந்த ஜேர்னியை அவங்கள கூட டிராவல் பண்ணி புடிச்சிட்டு வெளியே வந்துருங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நிப்டியோடைய லெவல்ஸ் என்ன, நிப்டி வந்து ஒரு தொங்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் சொல்லலாம். என்ன தொங்கிட்டு இருக்கு, ஒரு சப்போர்ட்ல இருந்து வெளியே வந்து விழுந்ததுக்கு ஒரு பவுன்ஸ் பேக். எங்க பசங்க கூட நேற்று கூட கான்வெகேஷன் பண்ணிருப்போம். இப்போ இந்த சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. 20,800 ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இன்னமும் சொல்லலாம், இந்த ஜோன் இருக்கால மார்க்கெட் வந்து கீழே வந்தாலும் தப்பு கிடையாது. இந்த ஜோன் 21,822 21,800 21,800க்கு கீழே மார்க்கெட் உடைந்தது என்றால் அது அடுத்த சப்போர்ட்டை நோக்கி போகும். அந்த சப்போர்ட் எந்த சப்போர்ட்டா இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா எல்லா ஸ்டாக்குமே விழணுமா, விழாது, அப்படிதான் விழாது. ஒரு 8% உண்டான கரெக்ஷன் வந்துதான் ஆகணும். வந்ததென்றால் மார்க்கெட் நல்ல ஒரு அடுத்த ரேலி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த இறக்கத்தை கொடுக்குமா, நாங்க இப்பயும் என்னுடைய பொசிஷனை எக்ஸிட் பண்ணல, விழுந்தாலும் வாங்குவேன். வாங்குவதற்கு எனக்கு திறமை இருக்குது, எங்க வாங்கணும் எப்ப வாங்கணும்ன்றது தெரியும். நான் ஒரு சிப் மெத்தட்ல இன்வெஸ்டர் அப்படின்றது எனக்கு தெரியும். நீங்க யாருன்றது நீங்க உங்களையே கேள்வி கேட்டுக்குங்க. அதுக்குண்டான விடை கிடைத்தால் மார்க்கெட்ல வாங்குங்க, இல்லைன்னா ஒதுங்கி நில்லுங்க. ப்ராப்பர் டெக்னிக்கல்ஸா லேர்ன் பண்ணணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் வரும் March 30 கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே மட்டும் தான் கிளாஸஸ் வியா கூகுள் மீட் தான். நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் தென் 1 year சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கிளாஸஸ்க்கு உண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் இதுக்கு உண்டான ஃபீஸஸ். என்னுடைய அக்கௌண்ட் பேமெண்டான ஜிபே மற்றும் வாட்ஸ்அப் நம்பருடைய விர்ச்சுவல் பேமெண்ட் ஐடி நம்பர் இதுதான். கிளாஸஸ்ல ஜாயின் பண்றவங்க உங்களுடைய குவரிஸ் ஏதாவது இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு உண்டான ஷெட்யூல் சென்ட் பண்றேன். பார்த்துட்டு டைமிங்ஸ் உங்களுக்கு செட் ஆனா ஜாயின் பண்ணி லேர்ன் அண்ட் தென் ஏர்ன் அப்படின்றது தான் சொல்லுவோம்.